அத ஹஸ்பண்டும் இல்ல பார்த்ததுல இருந்து எனக்கு பிடிச்சு போச்சு. அப்படியா? கிட்ட அது கிட்ட அதுக்கே மைக் கிட்ட வச்சுக்கோங்க. அது அர்ச்சனாட்டே சொல்லியிருக்கேன். எனக்கு உன்னைய ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சோ சொல்லியிருக்கேன். ஸ்வீட், சோ ஸ்வீட். பிடிக்குன்றனால தானே கூட்டிட்டு வந்து ஆஹா, ஆஹா, ஆஹா. ஆக்சுவலா வந்து இவங்களுக்கே இன்னும் விஷயம் தெரியாது. எனக்கு அருணா காலேஜ் ஃபைனல் இயர்ல இருந்தே தெரியும் ஆக்சுவலா. ஆஹா, என்னங்க இங்க எல்லாம் நிறைய டிஸ்க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. அததான் சொல்றேன். இவன் இல்ல வந்து இல்லப்பா இல்ல இல்ல கேளுங்க இல்ல கேளுங்க எப்படின்னா லைக் நான் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் போது நான் வேற ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மீடியால நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அடுத்தடுத்து வாய்ப்புகள் வரணும் அப்படின்னு. ஸோ அப்போ இவரோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஏனோ வானிலை மாறுதுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். அந்த ஷார்ட் ஃபிலிம்ல தான் நான் ஃபர்ஸ்ட் அருணை பார்த்தேன். அதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவரை. அந்த 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 கதையா இல்ல அவரோட அந்த ரோலா என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பையனா என்னோட மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நேர்ல நான் எப்ப பாக்குறேன்னா ராஜாராணி கமிட் ஆயிட்டு பரிவட்டம்னு ஒரு ஷோ வைக்கிறாங்க விஜய் டெலி அவார்ட்ஸ்க்கு முன்னாடி ப்ரிலியூட் ஷோ கொரோனா டைம்ல. அப்ப இவரை நேர்ல பார்த்த உடனே அந்த ஃபைனல் இயர்ல அந்த ஸ்டோர் பண்ணி வச்ச அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் சட்டுன்னு வெளில வர ஆரம்பிச்சிச்சு. நானே போய் பேசி நம்பர் கொடுங்க நம்பர் வாங்கி விட்டு கேட்டுடலாம் அப்படின்ட்டு